திவாகர் அவர்களுக்கு வந்து பிக் பாஸ் மூலியமா எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இன்னும் கல்யாணம் ஆகல. இதெல்லாம் கேட்காதப்பா. சரி ஓகே சார், நீங்க சொல்லுங்க. அதாவது பர்சனலா நீ கேட்கறது சரி நிப்பாட்டுங்க, போதும் கொஸ்டின் போதும் தம்பி. அது மாதிரி தேவையெல்லாம் பேசுற கான்ட்ரோவர்சி மாதிரி இருக்கிறதெல்லாம் தூக்கிருங்கப்பா. எங்களுக்கு என்னன்னா இப்ப பிக் பாஸ் முன்னாடியே வந்து வாட்சமேனன் ஒரு படத்துக்கு 4 லட்சம் கேட்கிறாரு அப்படின்னு ஒரு விஷயங்கள் வந்து ஊடகங்கள்ல வந்து வந்துட்டு இருந்துச்சு. ஆஃப்டர் பிக் ஹீரோ ஆகணும்னா 50 லட்சம். ஆமா ஆமா, அதுல என்னப்பா தப்பு இருக்கு? இப்ப நான் வந்து ஒரு சின்சியரான ஆள்பா, வேலையை தொட்டா முடிக்காம விட மாட்டேன். ஓகேங்களா, வேற கெட்ட பழக்கங்கள் கிடையாது. ஒர்க்குக்கு வந்து டைரக்டர் கூட ப்ரொடியூசர் கூட நான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணேன். நம்மளுக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் ஃபாலோ பண்றாங்க. ஒரு குறுகிய பட்ஜெட்ல படம் எடுத்தாலே அவங்களுக்கு 20 லட்ச ரூபாய் 20 கோடி ரூபாய்க்கு மேல லாபம் கிடைக்கும். அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு எல்லா குவாலிட்டியும் நம்ம கிட்ட இருக்கு. இந்த கேள்விக்கு ஆமா, என்ன வச்சு சொல்ல வரேன். என்ன வச்சு எனக்கு தெரிஞ்சுப்பா, குறைஞ்சபட்சம் 10 லட்சத்துக்கு மேல நிறைய பேர் பாக்குறாங்க. முதல்ல தியேட்டர் ஆடியன்ஸ். நான் கூட அதை யோசிக்கல. லேட்டஸ்டா ஒரு சார் டைரக்டர் பாக்குறப்ப தியேட்டர் ஆடியன்ஸ் உங்களுக்கு ஜாஸ்தி. தியேட்டர்ல வந்து படம் பாக்குறாங்களா பசங்க. ஸோ தியேட்டர் ஆடியன்ஸ் ரொம்ப ஜாஸ்திப்பா, ஹெவிப்பா. உண்மை சொல்ல போனா உண்மையிலே சொல்ல வரப்பா, என்னோட மூலதனமே இந்த மாதிரி பசங்க தான், ரசிகர்கள். இவங்கெல்லாம் இல்லாம சும்மாலாம் என்ன பிக் பாஸ்ல தூக்கி உங்களுக்கு வாப்பா அப்படின்ட்டுலாம் தூக்கி கொடுக்க மாட்டாங்கப்பா. கண்டிப்பா ஆடியன்ஸ் வச்சுதான் என்ன கூப்பிட்டாங்க. ஏன்னா பிக் பாஸ் திருப்பி சொல்ல வரேன், படத்தை விடப்பா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்ல வருது, 40 படம் நடிச்சதுக்கு சமம். ஏன்னா அவ்வளவு அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. உங்களுக்கு தெரியாது இல்ல, பிக் பாஸ் ஹவுஸே எத்தனை கோடியோ, ஆங்கருக்கு எத்தனை கோடியோ சம்பளம், எவ்வளவோ செலவு பண்றாங்க. பிக் பாஸ் வந்து சாதாரண டீம்ல எத்தனை கேமரா நீங்களே பாக்குறீங்களா, ரொம்ப கஷ்டம்ப்பா. பிக் பாஸ் போகலாம் உண்மையிலேயே அவங்களுக்கு கோயில் கட்டி தான் கும்பிடணும். நானே நினைச்சு பார்க்கலப்பா. என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, பிக் பாஸ் நீங்க போங்க போங்க ட்ரை பண்ணுங்க. யாரப்பா ட்ரை பண்றதுன்னு கேட்டேன். அவங்க பெரிய டீம், சேனல் ஹெட் அவங்க தான் இருப்பாங்க. அவங்கள போய் நான் எப்படி அப்ரோச் பண்ண முடியும்? அதெல்லாம் கிடைக்கிறப்ப பாத்துக்கிறோம் நான் அசால்ட்டா தான் நினைச்சேன். அப்ப அவங்க வந்து சும்மா கூப்பிடல, இவர்கிட்ட வந்து முழுசா சரக்கு இருக்கு, இது இருக்கு, ஓடும் நினைச்சுதான் உள்ள கூப்பிட்டுருக்காங்க. அதே மாதிரி நாளைக்கு ஒரு ப்ரொடியூசர் என்ன வச்சு எடுத்தாருன்னா கண்டிப்பா அதே சரக்கு இருக்கும், கதைக்கு ஏத்தாப்புல நம்ம அடாப்ட் ஆகும், அதுக்கு ஏத்தாப்புல அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இதை முடிச்சுக்கிறேன்ப்பா. அதுக்கு ஏத்தாப்புல அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அப்ப நம்ம ஹீரோ ஆகுறதுக்கு ஒரு படத்துக்கு 50 லட்ச ரூபாய் சம்பளம் அப்படின்றது தப்பான விஷயம் கிடையாது இல்லையா? இப்ப எத்தனை படங்கள்னா பிக் பாஸுக்கு முன்னாடி 5 படங்கள்ப்பா, 2 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. சின்ன சின்ன சீன் தான்ப்பா. ஏசு, அதுக்கப்புறம் அக்யூஸ்னு ஒரு படம். இப்ப அடுத்த மாசம் இப்ப ஏப்ரல் வந்துருச்சா, இந்த மாசம் ஒரு படம் வருது, அடுத்த மாசம் ஒரு படம், 4 5ஆவது படத்துல கேரக்டர் ரோலா மாறி இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா தானே வர முடியும். சின்ன சின்ன ரோல்ல பண்ணதுக்கு எவ்வளவு அமௌண்ட்? நல்ல பேமெண்ட்ப்பா, நல்லா பண்ணாங்க, நல்லா இது பண்ணாங்க. ஒரு படத்துக்குலாம் அப் அண்ட் டவுன் ஃபிளைட் டிக்கெட்டே சரி ஓகே, எல்லாம் சொல்லக்கூடாது. நான் அந்த படங்கள் ரிலீஸ் ஆனதும் அப்பயே நீங்க வருவீங்களா சொல்றேன். நல்லா தான் பண்ணாங்கப்பா, சாட்டிஸ்ஃபைடா தான் பண்ணாங்க. நல்ல வாய்ப்புகள். அதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாப்பா. நான் சோசியல் மீடியால வந்து 6 மாசத்துலேயே பட வாய்ப்பு வந்து நம்மளுக்குன்னு கேமரா. அப்போ கூட நான் ஃபீல் பண்ணேன். இந்த டைரக்டர் சொன்னார், சார் உங்களுக்குன்னு தனி ஃபோக்கஸ், உங்களுக்குன்னு ஒரு கேமரா, உங்களுக்குன்னு 4 ஒதுக்கி பண்ணாலே நீங்க ஹீரோ தான். ஒரு சீன்லாம் கவலைப்படாதீங்க. பெரிய பெரிய ஆட்களை எம்ஜிஆர் சாரே ஆரம்பத்தில் 1 சீன் 2 சீன்ல தான் வந்தாங்க. ஆரம்பத்திலேயே உண்மை தானப்பா. நானும் அது பெருமை தான். நம்மளுக்குன்னு தனியாக கேமரா வச்சு ஃபோக்கஸ் பண்ணு. நேற்று கூட ஒருத்தர் ஃபீல் பண்ணாரு, நானும் அவர் ஷூட்டிங் பண்ணா அவர் சீன்லாம் கட் பண்ணிட்டாங்க, நம்ம சீன் அப்படியே இருக்கு. கடவுள் கொடுத்த வரம் தானப்பா. ஸோ அதுவும் ஸ்கிரீன்ல வருதுன்னா அது நம்மளோட பாப்புலாரிட்டியை தானே குறிக்குது. அதனால நீங்க சந்தோஷப்படுங்க, கொஞ்சம் கொஞ்சமா தான் கிடைக்கும். 5ஆவது படத்துல வந்து இதா மாறியாச்சுப்பா, கேரக்டர்ல மாறிடுச்சு. இனிமே வர்ற படங்களை ஸ்ட்ராங்கான அந்த மாதிரி இதுக்கு தான் ஓகே சொல்றதுப்பா. திவாகர் அவர்களுக்கு வந்து பிக் பாஸ் மூலியமா எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இன்னும் கல்யாணம் ஆகல, பொண்ணு பாத்துட்டு இருக்காங்க. ஆமாப்பா, அது நிறைய வதந்திகள் வந்துகிட்டு இருக்கு. நிறைய ஆக்சுவலா அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்கப்பா, பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கான நான் நிறைய பிரஸ் மீட் கொடுத்தாச்சு. ஒரு ஆள் வளர்ந்துடக்கூடாதுப்பா. என்னென்னமோ பொண்ணு பார்க்கறதுக்கு பிரஸ் மீட் கொடுத்தீங்களா சார்? பொண்ணு பார்க்கறதுக்கு பிரஸ் மீட் இல்லடா, இந்த மாதிரி நிறைய வதந்திகள்லாம் கிளப்பினாங்க இல்லையா? 3 கல்யாணம் நான் என்னென்னமோ போட்டு விடுறான். எனக்கு கண்டதையும் 3 கல்யாணம். அதாவது ஒரு ஃபேக் ஐடியில வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், அதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே அதை டெவலப் பண்ணி ஆளுக்கு போட்டுக்கிட்டு புகைப்படங்கள்லாம் வச்சு அதாவது நிறைய எல்லாமே ஃபேக்குப்பா. நிறைய நான் சொல்லியாச்சு ஓகேங்களா. ஃபேக்கா ரெடி பண்ணி நிறைய பண்ணியிருக்காங்க. பொண்ணு தேடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தப்பா பண்றவங்க மேல லீகல் ஆக்ஷன் எடுக்கும்ன்றதே நான் சொல்லியாச்சு ஓகேங்களா. அதெல்லாம் முடிஞ்சு போன கதை, எதுக்கு அதை இருக்கு. ஓகே, சோ உங்களுக்கு என்ன மாதிரி பொண்ணு பார்க்கும்போது அவங்களுக்கு அது மட்டும் இல்ல, ஏஜ் கூட அப்புறம் ஐடி ப்ரூஃப் எல்லாம் காமிச்சு ஓகேங்களா, எங்க ஹீரோ ஆயிடுவானேன்னு பயப்படுறாங்கப்பா நிறைய பேர். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க மேல ஒண்ணு கிளப்பி விடுவாங்க ஓகேங்களா. ஒவ்வொருத்தங்க மேல என்னமோ ஒவ்வொருத்தவங்களும் என் கூட நின்று படிச்ச மாதிரியே எங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்கார மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆளாளுக்கு அப்படியும் கூட போட்டாங்க, இவர் வீடு பக்கத்து வீடுன்ட்டு. அதாவது ஐடியில போடுற கமெண்ட்ப்பா. அப்புறம் தூக்கி இவங்களுக்காக ஆதார் கார்டெல்லாம் காமிச்சு
ஓகேங்களா? ப்ரூவ் பண்ணிட்டீங்க. எனக்கு கல்யாணம் ஆகல. இத்தனை தடவைப்பா ஆதார் கார்டெல்லாம் காமிச்சு வயசு கொண்டு தப்பா கிளப்பி விட்டாங்கப்பா. ஓ. எல்லாத்துக்குமே நம்ம பதிலடி கொடுத்தாச்சு. ம். ஏதாவது மீறி யாராவது பண்ணாங்கன்னா சட்ட நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியாச்சு. ம். நிறைய பேருப்பா ஆக்சுவலா 4-5 சேனல் மேல லீகல் ஆக்ஷன் எடுக்க வேண்டியது அவங்க தப்பிச்சிட்டாங்க. பிக் பாஸ்னால தப்பிச்சாங்க. ஓ, இல்லனா தப்பா வந்துட்டு ஆம்பா லீகல் ஆக்ஷன் எடுத்தா சேனல் க்ளோஸ். சைபர் கிரைம்ல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எந்த காரணத்தினால நீங்க அப்படி அத்துமீறி ஓகேங்களா? அத்துமீறி நம்ம இருக்கிற இடத்துல வந்து வீடியோ எடுத்திருக்காங்க. ஓ. அந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணா பிரச்சனை. வீடியோ யூடியூப்ன்றது எடுக்கிறது உங்களுக்கு தெரியாதா சார்? நம்ம இல்லாத நேரம் வந்து எடுத்துட்டு போயிருக்காங்கப்பா. அந்த நேரம்னா கேட்ச் பண்ணி உங்க நம்ம வீட்டுக்கு உங்க கிளினிக் வந்தாங்களா? இதெல்லாம் கேட்காதப்பா. சரி, ஓகே சார், நீங்க சொல்லுங்க. அதாவது பர்சனலா நீ கேட்கறது. ஓகே. சரி, நீங்க சொல்லுங்க சார். நார்மலா அதாவது காமனா சொன்னா மட்டும் கேட்ச் பண்ணிக்கோப்பா. வந்து தேவையில்லாம எடுத்தாங்கப்பா. அவங்க மேல எல்லாம் லீகல் ஆக்ஷன் எடுக்க வேண்டியது தப்பிச்சிட்டாங்க. பிக் பாஸ் போனனால அது அப்படியே இப்படி போயிருச்சு. அப்படியே ஓகேங்களா? யூடியூப் சேனல்ஸ் யாருக்கும் அந்த அதிகாரமா கிடையாதுப்பா. லீகல் ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா சைபர் கிரைம்லயே அவங்க சேனலையே முடக்கிடுவாங்க. உங்களுக்கு தெரியாது கிடையாது. இப்ப பிக் பாஸ்ல இருந்து வெளிய வந்ததுக்கு அப்புறம் அவங்க உங்ககிட்ட ஒரு அப்ரோச் பண்ணிருப்பாங்கல்ல, அகைன் வாங்க இன்டர்வியூ. ஆமா சத்தம் போட்டு தான் அனுப்பிச்சு விட்டேன். கரெக்டா சொல்றீங்க. இவ்வளவும் தப்பு பண்ணிட்டு திருப்பி நம்மகிட்டே போன் பண்ணி கேட்டாங்க. சத்தம் போட்டு தான் விட்டேன். நீ பண்ணதெல்லாம் தப்பு. அப்பவே உங்க மேல இது எடுக்க வேண்டியது. அப்புறம் அப்பா ஆள் மாறிடுறாங்களே. அப்புறம் சாரி கேட்டு இல்லனா சாரி அப்ப ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, நடந்தது தப்பு தான் அப்படின்ட்டு அப்புறம் அப்படியே போயிட்டாங்க அவங்க எல்லாம். ஆனா அவங்க எல்லாம் வந்து திரும்பி உங்ககிட்ட ஆமா நிறைய பேர் கேட்டாங்க. எப்படி கரெக்டா கேட்டீங்க இத? சரி, இல்ல கேக்குறேன் சார். உலக நடப்புன்றனால அப்படி கேட்கலாம். கேட்டாங்கப்பா. நீ சொன்னது உண்மைதான். நம்மளை பத்தி தப்பா போட்டு நம்மகிட்டயே போன் பண்ணி இன்டர்வியூ கேட்கறான் பாருங்க. எனக்கு எப்படி இருக்கும்? லீகல் ஆக்ஷன் அப்புறம் சத்தம் போட்டு தான் அனுப்பிச்சுட்டேன். உங்க மேல லீகல் ஆக்ஷன் எடுக்கலாம் தப்பிச்சுக்கப்பா. கொடுத்தீங்களாங்க அங்க போயிட்டு? இல்லப்பா இல்ல அந்த நேரம் இது பண்ணேன். பிக் பாஸ் போனனால இப்போதைக்கு வேணாட்டாங்க. நீங்க அடுத்த கேட்ட இதெல்லாம் நடக்கிறது சகஜம் தான். ஒரு ஆள் வளர்ந்து வந்துட்டா சாதாரண ஆளை போய் இப்படி பண்ணுவாங்களாப்பா? ஃபேமஸ் ஆக இது சகஜம் தானே. நின்னா நடந்தா போனா வந்தா எல்லாத்தையும் நியூஸா மாட்டி விடுவாங்க. ஒரே ஒரு விஷயம்ப்பா. ஆக்சுவலா உண்மைதான் ஜெயிக்கும். ஒரு பழமொழி இருக்கு. ட்ரூத் வில் ப்ரிவைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வான்மையே வெல்லும். நான் சொல்றேன் ட்ரூத் வில் ப்ரிவைல். ஒன்ஸ் இட் ப்ரிவைல் ஃபுல்லி நாட் பார்சிலி. அதாவது உண்மை ஒரு தடவை ஜெயிச்சுட்டா அது முழுசா ஜெயிச்சிடும். பாதிலே நிற்காது. பிக் பாஸ் ஹவுஸ்ல நீங்க கேட்டீங்க இல்லையா? அது சூப்பர் கொஸ்டின். எல்லாம் என்ன வச்சு ஃபேமஸ் ஆகணும்னு நினைச்சவங்க தான் ஜாஸ்தியை தவிர நான் யார் பின்னாடி போகல. நீங்க நல்லா பாருங்க. ஒவ்வொரு எபிசோடும் பாருங்க. துருன்னு கேமரா முன்னாடி போய் நான் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பேன். மத்தவங்க எல்லாம் ஒரு சில பேர் என்னை ஆச்சரியமா பார்த்து உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு சில பேர் கிண்டல் பண்ணி பண்ணணும்னு வந்திருப்பாங்க. அவங்களுக்குன்னு தனி இண்டிவிஜுவலிட்டியை காட்டணும்னு யாரும் பார்க்கல. அதனாலதான் பிக் பாஸ் வந்து பாத்தீங்கன்னா 3வது வாரத்துல திவாகருக்கு நான் எதுவுமே சொல்ல தேவையில்ல, சபரிட்ட எதிர்பார்க்கிறேன், விக்கல் தான் எதிர்பார்க்கிறேன்னு சொன்னாரு. ஓகேங்களா? 4வது வாரத்துல வந்து வேலையே செய்யாம யார் இருக்காங்க, அதாவது உள்ள இருக்கிறதே வேஸ்ட் அப்படின்னத திவாகரையும் பார்வையும் தான் சொன்னாங்க. ஆனா உண்மை ஜெயிச்சிச்சு. வெளியில வந்து நம்ம என்ன சொல்ல வருது, என்னதான் நீங்க டைட்டில் வின்னராக இருந்தாலும் பெட்டி எடுத்தவங்க இருந்தாலும் வாட்டர்மெலன் ஸ்டாருக்குன்னு தான் ஒரு சரியான ஒரு கூட்டம் இருக்கு. அதுதான் உண்மை. அது பிக் ஸ்கிரீன்ல படங்கள் வர்றப்போ உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியும்பா, நான் முன்னாடி இருந்தே நீங்க பாக்குறீங்க. ஃபேன்ஸ் வட்டாரங்கள் அதிகம். அது அதிக ஹேட்டர்ஸ் இருந்தா ஓட்டே விழுந்திருக்க. முதல் வாரமே 2 லட்சம் ஓட்டை அட்டி தள்ளணும். அது மட்டும் இல்லாம எல்லாம் பயந்தாங்க. நாமினேஷனுக்கு எத்தனை பேர் பயந்தாங்க நீங்களே எபிசோட பார்த்து பாருங்க. ஒவ்வொரு நேரமும் நான் என்னோட நாமினேஷன் பாஸை விட்டு கொடுத்துட்டு நான் போயிருப்பேன்.